அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம வேர்ல்டு கிளைமேட்டிக் டைப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு கிளைமேட்டிக் டைப்ஸ், அதாவது உலகம் முழுக்க என்ன மாதிரியான கிளைமேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிளாஸுங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலக மேப்பு, இந்த உலகத்துடைய கிளைமேட்டிக் கண்டிஷனே உங்கள் கையில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே இதை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பித்தேன். இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதுக்கு பிறகு தான் இந்த சாப்டர் இந்த பாட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நான் அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் திரும்ப இது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒன்று என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு டாபிக்னால் அது இந்த டேபிள் காலம் தான் சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியமானது. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 10 சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா அந்த 10 சாப்டர் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர். இது புரியலனாலும் பரவாயில்ல, ஐயோ புரியலையே இப்படிலாம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு புரியலையே, நமக்கு அதுக்கப்புறம் புரியாமல் போயிடுமேலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலனா அடுத்த சாப்டரில் வர உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் டைப்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த வேர்ல்டு பல டிகிரியாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கக்கூடியது 0 டிகிரி அப்படின்னும், அதே போல் மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியரில் போக போக ஒவ்வொரு டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 23, அப்புறம் 24, 25, 26, 27 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல் தான் இங்கே 1, 2, 3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிகிரி ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் எந்தெந்த ரீஜனில் என்னென்ன மாதிரியான கிளைமேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க முதல்ல டேபிள் காலமை முதல்ல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் காலமை பிளாங்காக கவனிங்க, எதை பற்றியும் யோசிக்காது, திங்க் பண்ணி என்ன சொல்கிறோம் அதை மட்டும் கவனிங்க. ஸோ இதுதான் ஈக்குவேட்டர், இதுதான் ஈக்குவேட்டர். இந்த மேலே இருக்குது இல்லையா, இந்த நிலநடுக்கோடு, இதுதான் நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். நம்ம தொடர்ந்து எல்லா கிளாஸையும் நான் சொல்லிட்டு வரேன், இந்த ஈக்குவேட்டர்லேருந்து மேலே என்னென்னலாம் நடக்குதோ அதுதான் கீழே நடக்கும். அதனால் இதுக்கு ஒரு தடவை அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. ஒரு தடவை மேலே மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாட்டு இருக்குது இல்லையா, இந்த பாட்டை அப்படியே கட் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இந்த குளோபுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஹெமிஸ்பியராக இருக்குது, இது ஸ்கொயராக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றும் இல்லைங்க. இந்த குளோப் இருக்குது இல்லையா, இந்த குளோபு நான் கட்டமாக கட் பண்ணியிருக்குங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க அங்கே. இது இன்னுமே நல்லா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த கட்டம், இந்த குளோபில் ஒரு கட்டங்க, இந்த கட்டத்தை தான் நான் அப்படியே கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். சரிங்களா? இப்போது 0 டிகிரி இதுதான் இங்கே சென்டர் பாயிண்ட் 0 இருக்குது. இந்த 0விலேருந்து 10, இந்த 0விலேருந்து 10 இங்கே பார்த்துக்கலாம். 23, 66. சரிங்களா? இந்த 0விலிருந்து 10 இது வரைக்கும். அதே போல் தான் இங்கேயும் வரும். மேலே தானே பார்க்குறோம், இங்கே மேலெலாம் நடக்குதோ அதே போல் தான் கீழே நடக்கும். சரிங்களா? இந்த 0விலிருந்து 10. ஸோ இந்த 0விலிருந்து 10 இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவட்டோரியல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவட்டோரியல் ஜோன் 0விலிருந்து 10 இருக்கக்கூடிய பகுதியை ஈக்குவட்டோரியல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 10லிருந்து 30 இருக்கக்கூடிய 10லிருந்து 30 இருக்கக்கூடிய பகுதியை ஹாட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ஜோன் சூடான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈக்குவட்டோரியல் ஜோன், அது ஹாட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா 30லிருந்து 45 வரைக்கும், அதே தான் இங்கே 30லிருந்து 45 இருக்கக்கூடிய பகுதியை வார்ம் டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூடான மித வெப்பமண்டல பகுதி. டெம்பரேட் ஜோன்னா என்ன? மித வெப்பமண்டல பகுதி. அதுவும் சூடான மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது 30லிருந்து 45 வரைக்கும். 45லிருந்து 65 இருக்கக்கூடிய பகுதியை கோல்டு டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு டெம்பரேட் ஜோன். சரிங்களா? அடுத்ததான் 65லிருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை கோல்டு ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு ஜோன். அதே தான் எங்கேயும் பாருங்கள். 0 to 10, 10லிருந்து 30, 30லிருந்து 45, 45லிருந்து 65, 65லிருந்து 90. புரிஞ்சுதுங்களா? இதை தான் நமக்கு பார்க்குறோம் இல்லைங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள். ஸோ இதை வெவ்வேறு டிகிரியாக பிரிச்சிட்டோம். ஒவ்வொரு ஈக்குவட்டோரியல் ஜோன்னா என்ன, ஹாட் ஜோன்னா என்ன, வார்ம் டெம்பரேட் ஜோன்னா என்ன, கோல்டு டெம்பரேட் ஜோன்னா என்ன, கோல்டு ஜோன்னா என்னன்றதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். சரி, இந்த ஈக்குவட்டோரியல் ஜோன் இருக்குது இல்லையா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை ஈக்குவட்டோரியல் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவட்டோரியல் ஜோன் இருக்கக்கூடிய பகுதியை ஈக்குவட்டோரியல் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த மேலே போகிறோம். இந்த ஹாட் ஜோன் இருக்குது இல்லையா, இந்த ஹாட் ஜோனை 3 பிரிக்கிறாங்க. 1 ஹாட் டெசர்ட், 2 சூடான் டைப், 3 மான்சூனல் டைப். இதை 3 பிரிக்கிறாங்க. இந்த ஈக்குவட்டோரியல் ஜோனை ஒன்றாவே வச்சுக்கிறாங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹாட் ஜோனை 3 பிரிக்கிறாங்க. 1 ஹாட் டெசர்ட்டு, 1 சூடான் டைப்பு, 3வது மான்சூனல் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மான்சூனல் டைப் தான் நம்ம ஏரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய
இந்த கிளைமேட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சுக்கங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அதுதான் மேலே போகிறேன். மேலே போகும்போது வார்ம் டெம்பரேட் ஜோன், வார்ம் டெம்பரேட் ஜோன்லேயே அதே மாதிரி 3ஆக பிரிக்கிறாங்க. மெடிட்ரேனியன் டைப், ஸ்டெப்பேட் டைப் அண்டு சைனா டைப் 3ஆக பிரிக்கிறாங்க. அதே போல் மேலே கோல்டு டெம்பரேட் ஜோனையும் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரிட்டிஷ் டைப், சைபீரியன் டைப், லாரண்டைன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அதே போல் மேலே போகும்போது கோல்டு ஜோன் ஒன்று இருக்குது. கோல்டு ஜோனில் என்ன இருக்குது, துந்திரா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. துந்திரா டைப் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே இருக்கிறாங்க. பாருங்கள், மேலே கீழே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சென்ட்ரலுக்கு கூடிய இந்த 3 அடுக்கில் மட்டும் 3 வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 9, 10, 11, மொத்தம் 11 தாங்க. இந்த 11 டைப் தான் வேர்ல்டு வந்து நாம் கிளைமேட்டாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த 11க்குள்ளே அடங்கிடலாம். இன்னும் புரியல அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போது நீலகிரி, ஊட்டி சைடெலாம் போனோம் அப்படின்னா பயங்கர குளிராக இருக்கும். ஜில்லுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வேலூர் சைட்லாம் வந்தால் நல்ல சூடாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த சம்மர் டைமில் கூட மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் வந்து வெயில் இவ்வளோ இருக்குதுன்னா வெள்ளூர்காரன் மட்டும் ஜாலியாக போவான்டா வெயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன, அங்கே அதிகப்படியான வெயில் வந்து பதிவாகும். ஸோ நம்ம தமிழ்நாடு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு சைடு வந்து அதிகப்படியாக வெயில் இருக்குது, அதே போல் ஒரு சைடு பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி இந்த மாதிரியான வெவ்வேறு பகுதிகளில் இந்த கிளைமேட் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்தே சொல்ல முடியும், நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா பரிச்சயமாக இருக்குது. இந்த இடத்துல போனால் குளிராக இருக்கும், இந்த இடத்துல போனால் சூடாக இருக்கும் அப்படின்னு. இதே நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படிலாம் கிளைமேட் இருக்குது, அங்கே வாழக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரியான இயற்கை சூழ்நிலை வந்து இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான காய்கறிகளை விளைவிப்பாங்க, எப்படி அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. அவ்வளோதாங்க இது இருக்குது இல்லையா. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஈக்குவட்டோரியல் கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதியில் என்னன்றதை அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு வந்து ஹாட் டெசர்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு சாப்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டேபிள் காலம் போட்டிருக்கீங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்று தான் வந்து அடுத்தடுத்த சாப்டராக வரப்போகுது. இதை பற்றி ஒரு சாப்டர் வரும், இதை பற்றி ஒரு சாப்டர், இப்படி ஒவ்வொரு சாப்டராக முடிக்கும்போது கடைசியில் துந்திராவை படிக்கும்போது ஹோல் சாப்டரே முடிஞ்சிடும். அவ்வளோதான், அதோட இந்த கிளாஸே ஓவர். சரிங்களா, இப்போது இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் லைட்டாக ஒரு டெஃபினேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டில் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவட்டோரியல் ரீஜனில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏங்க ஈக்குவட்டோரியல் ரீஜன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துன்னு வரோம். இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் வந்து அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும், சூரிய சக்தி அங்கே தானே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பாலைவனமாக தானே இருக்கணும். எதுக்காக அங்கே பசுமையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு தான் நாம் கடந்த கிளாஸில் பிளானட்டரி விண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தோம். பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்ன, இந்த காற்றானது இந்த ஈக்குவட்டர் ரீஜன்லேருந்து நார்த் போல் நோக்கி போவோம், அங்கேருந்து காற்று இங்கே வரும் அப்படின்னு போயிட்டே இருக்குது இல்லையா. அப்போ இந்த கொரியோலிஸ் எஃபெக்ட் மூலமாக இந்த பூமி ஒன்று சுற்றும் பொழுது இந்த நார்த்து நோக்கி போகிற அந்த காற்றானது வெஸ்ட் நோக்கி போகும், சவுத்து நோக்கி போகிற காற்றானது இப்படி மாறி மாறி போகுது இல்லையா. இந்த காற்றானதுக்கு பேர் தான் ஈஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமாக தான் பருவ மாற்றங்கள் ஏற்படுது, இந்த மான்சூன்லாம் வருது. ஸோ இதனால தான் இந்த அதிகப்படியான இன்சுலேஷன் வந்து இருந்தாலும் அங்கே நிறைய ரெயின் ஃபாரஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அதுதான் அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா, ஸோ இங்கே ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஈக்குவட்டர் ரீஜனில் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட்னால் என்ன, நல்லா அடர்த்தியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய காடுகள்லாம் வந்து பயங்கர அடர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அமேசான் காடுகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம மேலே சூரிய வெளிச்சமே படாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மரத்தை சுற்றி நிறைய கொடிகள்லாம் சுற்றும். எதுக்காக சுற்றி மேலே போகும், ஏன்னா அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உயரமான மரங்கள் இருக்கும். நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம். இந்த பேர் கிரில்ஸ்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே போடுவார். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது நல்லா உயர மரமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காடுகள்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியா, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் மரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மேலே போங்க. மேலே என்ன, ஹாட் ஜோனில் இந்த சூடான் டைப்னு ஒன்று இருக்குது. சூடான் டைப்னா என்ன, இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னா டிராபிக்கல் கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, டிராபிக்கல் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எந்த மாதிரியான வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்னா, அதில் பேர் கிராஸ்லேண்ட்னா புற்கள் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே புற்களாக தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கிராஸாக இருக்கும், அங்கங்கே
மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஏரியாவில் இருக்கும்? ஹாட் ஜோனில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வார்ம் டெம்பரேட் ஜோன். வார்ம் டெம்பரேட் ஜோனில் பார்க்கும்போது ஸ்டெப்பே டைப். ஸ்டெப்பே டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இருக்குமாங்க. டெம்பரேட் கிராஸ்லேண்ட். இது என்னமா இருக்குன்னா ஃபுல்லாக கிராஸாக தான் இருக்கும், மரங்களே இருக்காதுங்க இந்த ஏரியாவில் மரங்களே இருக்காது, ஃபுல்லாக கிராஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இடங்களில் வந்து ஸ்டெப்பே டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மேலே பார்க்கும்போது சைபீரியன் டைப். இங்கே கூடிய வெஜிடேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா கோனிஃபெரஸ் டைப்பில் இருக்குங்க. கோனிஃபெரஸ் டைப், அதாவது ஊசிலை காடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு ரீஜன் இல்லையா, ஊசிலை காடுகள் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலே கோல்டு சோனில் பார்க்கும்போது இங்கே வந்து இந்த துருவ பகுதியெலாம் வந்து மரச்செடி கொடியெல்லாம் வருமா? வராது இல்லையா? ஸோ அங்கே வந்து எந்த ஒரு வெஜிடேஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஈக்குவடோரியல் ரீஜனில் நல்ல அடர்த்தியான காடுகள் இருக்கும், சூரிய வெளிச்சமே போகாத அளவுக்கு நல்ல அடர்த்தியான காடுகள் இருக்கும். எங்கே? ஈக்குவடோரியல் ரீஜனில். ஹாட் ஜோனில் டிராபிக்கல் கிராஸ்லேண்டாக இருக்கும், புற்களாக இருக்கும், ஆனால் அங்கங்கே மரங்கள் இருக்கும். மேலே ஸ்டெப்பே டைப்பில் புற்களாக மட்டும்தான் இருக்கும், மரங்களே இருக்காது, அது ஸ்டெப்பே டைப். மேலே சைபீரியன் டைப்பில் வந்து கோனிஃபெரஸ் டைப், அதாவது ஊசிலை காடுகள், ஊசிலை மரங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே துந்திரா டைப்பில் வெஜிடேஷனே இருக்காது, மரங்களே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் நேராக நம்மளுக்கு ஒவ்வொன்றுலேயே வந்து ஒவ்வொரு வேரியேஷன் வந்து காட்டியிருக்கேன். இன்னும் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒவ்வொன்று பற்றியாக பார்க்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. இந்தியா மாதிரியான நாடுகளில் என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்குது, ஸோ அது வந்து எதில் வந்து கவர் ஆகுது, மொன்சூன் டைப்பில் வந்து கவர் ஆகுதா, இல்லை வந்து சைனா டைப்பில் கவர் ஆகுதா, இல்லை பிரிட்டிஷ் டைப்பில் கவர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த கிளாஸ் எல்லாம். இது வரைக்கும் இந்த கிளாஸை விட அடுத்தடுத்து வர கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், இது வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோன்றதுனால அடுத்தடுத்து நாம் அப்படியே சும்மா பார்த்தாலே போதும், அடுத்து வரக்கூடிய 11 சாப்டரை நாம் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் வேர்ல்டு கிளைமேட்டிக் டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.